திருப்பதிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஷர்மா டூரிஸ்ட்ன்ற ஆம்னி பஸ் புக் பண்ணியிருந்தேன். இது ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ். பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கர்டன்ஸும் பில்லர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்ட்ரிப் லைட்டும் இல்லாமல் ஒரு நார்மலான பஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸ்லீப்பரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது நமக்கு பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, காலுக்கு நேரம் ஒரு ஏசி வந்துட்டு அப்புறம் தலைக்கு நேரம் ஒரு ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தலைக்கு பின்னாடி ரீடிங் லைட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அண்ட் சூப்பரான ஒரு பேக் ரெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாட்டர் பாட்டிலுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. திருப்பதி டு மதுரை கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் இவங்க 3 ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நிறுத்துறாங்க. ரெட் பஸ்ஸில் இந்த பஸ்க்கு வந்து ட்ராக்கிங்குமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80 85 km/h வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பஸ் திருப்பதியில் நைட்டு 9 மணிக்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 7 மணிக்கெலாம் வந்து மதுரை மாடுத்தாவணி வந்து ரீச் ஆகுது. பஸ்ஸோடைய ஃபேரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணேன். லோயர் பத்தில் சிங்கிளாக வர்றதுக்கு 950 rupees சார்ஜ் பண்ணாங்க. பஸ்ஸோட க்ரூ மெம்பர்ஸுமே ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் நல்லா பார்த்து கவனிச்சிட்டாங்க. இதனால இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளான ரைடாக இருந்துச்சு.